வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓடலா டூடி ரோஸ்ட். நெருப்பை நான் முழுங்கிருவேன். என்னோட சாம்ராஜ்யம்டா சரிச்சிருவேன். புயலா மாறி மூழ்கடிப்பேன். கோவர்தன மலையா தடுத்து நிறுத்துவேன். சாவடிக்கிறவன் நான் சாவையடிக்கிறவன். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம்ல. சாவுக்கு மேல பெருசா ஏதாச்சும் ஒண்ணு அவனுக்கு கொடுத்தாகணும். அது என்னன்னு யோசி. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கியா, சமாதி சிக்ஷா. கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக 10 திங்கள் உன்னை சுமந்தாளே அவள் பெருமை பட வேண்டும். நானும் எத்தனையோ பேய் படங்களை பார்த்திருக்கேன்டா, ஆனா இப்படிப்பட்ட காம வெறி பிடிச்ச ஒரு காஜி பேய் படத்தை இப்பதான்டா ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். முன்னாடிலாம் பேய் படம்லாம் குடும்பத்தோட உட்காந்து பாக்குற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தெல்லாம் குடும்பத்தோட உட்காந்து பாத்தீங்கன்னு வைங்களேன், செருப்படி கன்ஃபார்ம். சரி ரைட், அப்படி என்ன கன்றாய் பிடிச்ச கதையை தான் இங்க எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கறத நானே சொல்றேன் வாங்க. நான் சொல்ல போற விஷயத்தை மனசை கொஞ்சம் திடப்படுத்தி கேளு செந்தில். படத்தை ஓபன் பண்ணும்போதே ஒரு குட்டி புள்ள ஒரு தலையோட நேரா ஸ்டேஷனுக்கு வருது. ஸ்டேஷனுக்கு வந்தா பப்ளிக் தெரிச்சு ஓடி பார்த்திருக்கோம், ஆனா ஒரு போலீஸே தெரிச்சு ஓடுறாப்புல. ஐயோ ஒரு புள்ள இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள உட்கார்ந்திருக்க ஒரு பொம்பளை போலீஸ் மயக்கம்லாம் போட்டு விழுது. அதை பார்க்கும்போது ஏமா பப்ளிக்கே சும்மா தான் இருக்காங்க, நீங்க போலீஸா இருந்துட்டு இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கான்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிளட் பார்த்தா மயக்கம் வரும் சார். மயக்கம் வந்துருமா? ஆமா சார். அப்போ ஒரு போலீஸ் சொல்றாங்க, இப்ப தலையை வெட்டி கொண்டு வந்திருக்க அந்த தலைக்காரி இருக்கா பாத்தீங்களா, அந்த தலைக்காரி 6 மாசத்துக்கு முன்னாடி தான் அவ புருஷனுடைய தலையை வெட்டி இதே மாதிரி கொண்டு வந்து கொலைகாரியா மாறி இருக்கா. இப்ப அவ தலையவே வெட்டி இந்த குழந்தை கொண்டு வந்து அவளை தலைக்காரியா மாத்தி விட்டுருக்காளாம். இவன் தாண்டா குழந்தை முகத்தில் இந்த ராதா அந்த திருப்பதியை கொண்டு இன்னும் 6 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள இது என்ன கொடுமை சார். சரி, இந்த தலைக்காரி கழுத்த இந்த குழந்தை எதுக்கு அறுத்துச்சுன்ற மேட்டர் நம்மளுக்கு சொல்லல. அட்லீஸ்ட் இந்த தலைக்காரி அவ புருஷன் கழுத்த அறுத்தால, அது எதுக்குடா அறுத்தா அப்படின்னு சொல்லி கேட்டா அப்பதான் போறாங்க ஒரு பிளாஷ்பேக். அது ஒரு பெரிய பிளாஷ்பேக் சார். சொல்லுப்பா. அது வந்து அதாவது தலைக்காரி ராதாவுடைய புருஷன் பேரு திருப்பதியா. அந்த திருப்பதிக்கு ஒரு கர்மம் பிடிச்ச நோய் இருக்கு. அது என்ன நோயின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ஊர்ல யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் நடத்துறாங்களோ கரெக்டா ஃபர்ஸ்ட் நைட் அப்போ உள்ள போய் அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டு வந்துருவானா. கல்யாணம் ஆன பொண்ணுங்கள முத ராத்திரி அன்னைக்கு தூக்கிட்டு போய் பண்ணி கொல்றவன் சார் இந்த முதலா திருப்பதி. ஐயா வாங்க அம்மா வாங்க, இங்க அருமையான ஒண்ணு நடந்திருக்கு. எப்பேற்பட்ட நோய் பாருங்க. அப்பவே தெரிஞ்சு போச்சு அவன் ஒரு பக்கம் கொலை பண்றது இருக்கட்டும், இத கதைன்னு எடுத்து நம்மள கொல்ல போறாங்கன்னு. வீரன் கடும் கோபம் கொண்டான். ஏண்டா அதுவே ஒரு சின்ன கிராமம் தான், அதுல நடக்கிற கல்யாணத்துல எல்லாம் ஃபர்ஸ்ட் நைட்ல போயிட்டு இவன் கொலை பண்ணிக்கிட்டே இருப்பானா, யாரும் கண்டே பிடிக்கலன்னு சொல்லி சொன்னா என்னடா நியாயம் இதுன்னு சொல்லி கேட்டா, கண்டு பிடிக்கல நம்புனா நம்பு நம்பட்டா போனாங்க. சரிப்பா நம்பிட்டேன். கடைசி அவன் எப்படிதான் மாட்டினான்னு சொல்லி கேட்டா, அவன் எப்படி தெரியுமா மாட்டினானா, இவெல்லாம் சாக வேண்டியவதாயா, அப்புறம் எப்படியா மாட்டலாம்? சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? அதாவது ஒவ்வொரு சைக்கிளுக்கும் ஒவ்வொரு விதமான சிக்னேச்சர் இருக்கும். அதாவது இந்த கொலையை நான் தாண்டா பண்ணேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த கண்ணு ரெண்டையும் நோண்டி விடுறது, வாயில வாழைப்பழத்தை வச்சு விடுறதுன்ற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த சைக்கிள் இருக்கக்கூடிய அந்த கர்மம் முடிச்ச சிக்னேச்சர் என்ன சிக்னேச்சர்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவர் எப்பெல்லாம் போய் ரேப் பண்றாரோ அப்பெல்லாம் அந்த புள்ளையோடைய உள்ளாடைய ஆட்டையை போட்டு வந்துருவானா. இல்ல ஏய் கொலகார பையன் அவனே, உன்னைய பத்தி நான் கூட என்னென்னமோ நினைச்சிருந்தேன், நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. இப்படி அந்த பயப்புல ஒவ்வொரு வாட்டி சம்பவம் பண்ணும்போதும் உள்ளாடைய ஆட்டையை போட்டு பத்திரமா பொட்டிக்குள்ள சேர்த்து வச்சிருக்கேன். அந்த பொட்டி ஒரு நாள் மேல இருந்து கீழே விழுந்து டபார்னு ஓபன் பண்ணிருச்சு. அதை அவன் பொட்டாட்டி பார்த்தா, இதெல்லாம் பார்த்தா நம்ம கலெக்ஷன்ஸ் மாதிரி தெரியலையே, நம்ம புருஷன் தான் ஏதோ ஒரு வேலையை பார்த்திருக்கான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி அவன் எங்க இருக்கான்ற வரைக்கும் மோப்பம் பிடிச்சி போய் பார்த்தா அங்கேயும் அதே வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன். இப்பயும் அதே வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து ஒரே தாவா தாவி அவன் மண்டையை ஒரே போடா போட்டு துண்டா அவன் மண்டையை எடுத்து கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சுட்டாலாம். இதான நடந்தது. அதை பார்க்கும்போது பரவாடா, யாரு எப்படி இருந்தாலும் அவன் பொண்டாட்டியை நான் பாராட்டுவேன்டா. இப்படிப்பட்ட அயோக்கிய ராஸ்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை தான் கொடுக்கணும். கரெக்டான தண்டனையை கொடுத்துட்டா படத்தை முடிச்சுட்டு வாங்கடா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதுக்கப்புறம் தான் படமே ஆரம்பிக்குதுன்னாங்க. இதுக்கப்புறம் படத்தை எப்படா ஓட்டுவீங்கன்னு சொல்லி கேட்டா அங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. அது மொத்த ஊரும் சேர்ந்து இவன் பண்ண வேலை ஒன்றும் சாதாரண வேலை கிடையாது. அதனால இவன் செத்தது மட்டும் பனிஷ்மெண்ட் கிடையாது, இவன் செத்த
பொணத்துக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ன்ற மாதிரி சொன்னாங்க. புரியலையே, அது எப்படி செத்த பொணத்துக்கு நீங்க பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டா, சாவுக்கு மேல பெருசா ஏதாச்சும் ஒண்ணு அவனுக்கு கொடுத்தாகணும். அது என்னன்னு யோசி. நம்ம வீட்ல யாராவது செத்துட்டா நாம என்ன பண்ணுவோம் ராஜரெட்டி அண்ணா? ஒண்ணு புதைப்போம், இல்ல கட்டைய வச்சு எரிப்போம். ஆனா இவன் பணத்தை அப்படி பண்ண கூடாது. அவனுடைய ஆத்மா சாந்தி அடையக்கூடாதான், அவனுடைய உயிர் மோட்சம் அடையக்கூடாதான். இதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா ஐயரே அப்படின்னு சொல்லி கேட்டா இருக்கு. அதுக்கு பேர் தான் சமாதி சிக்ஸே அப்படின்றாப்ப. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கியா, சமாதி சிக்ஷா. உங்க ஆட்டையில இது புது ரகமால இருக்கு. அடே, அந்த திருப்பதி பண்ணதுமோ மன்னிக்க முடியாத தவறு தான். ஆனா அதுக்கான தண்டனை தான் அவன் பொண்டாட்டியே கரெக்டா கொடுத்துட்டாலே. அவன் பணத்தை கொண்டு போய் காக்கா குருவிக்கெல்லாம் இறையா போட்டு கிளம்ப வேண்டியதானடா. இப்ப இருக்கடா சமாதி சிக்ஷன்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நாங்க ஒண்ணு சும்மா எல்லாம் சொல்லல, அதுக்கு ஒரு வேல்டான ரீசன் வச்சிருக்கோம்ல அப்படின்றாங்க. அந்த ரீசன் என்ன ரீசன் தெரியுமா? இப்பாவும் பணத்துக்கு நாம கொடுக்க போற தண்டனை சுத்துப்பட்டு கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஞாபகத்துல இருக்கணும். எப்படி முடிஞ்சா? அது பொண்ணுங்க கிட்ட சில்மிசம் பண்ணா கழுத்து அறுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்டாட்டி செட் பண்ணி வச்சிருக்கா. அதுவே ஒரு நல்ல விஷயம் தானே. ஆனா இவங்க அதை விட்டாங்க. ஒரு பொணத்தை டார்ச்சர் பண்ணோம் அப்படிங்கிற விஷயம் சுத்து வட்டாரத்துல தெரிஞ்சா மட்டும்தான் அவங்க எல்லாம் பயப்படுவாங்களாம். இந்த புடி சரி, ஓகேன்னு அந்த ஐயர் சொன்ன மாதிரி திருப்பதி போனதுக்கு சமாதி சிகிச்சை எல்லாம் பண்ணி விட்டு மொத்த பேரும் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமாச்சும் அவனுக்கு பவர் இருக்காதான்னு சொல்லி பார்த்தா, அதுக்கப்புறம் சும்மா இருந்த கரண்ட் கம்பியெல்லாம் வெட்டி, பறந்துட்டு இருந்த காக்கா கழுத்தெல்லாம் வெட்டி, ஒடைலா டூன்னு சொல்லிட்டு டைட்டில் கார்டெல்லாம் போடுறாங்க. வருவேன் கட்டாயம் வருவேன், தீரா பகைய தீத்துட்டு போவேன். சரி ரைட், இப்படிப்பட்ட ஒரு அரக்கனுடைய பணத்தை கொண்டு போய் சமாதி சிகிச்சை பண்ணி புதைச்சு விட்டு வந்திருக்காங்க. சோ ஊர் மக்கள் யாரும் அந்த பக்கம் எல்லாம் போக மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா, அத சமாதின்னு நினைச்சாங்களா பாத்ரூம் நினைச்சாங்களான்னு தெரியல. எவனுக்கு பாத்ரூம் வந்தாலும் நேரம் அங்கதான் போய் உச்சாடிக்கிறாங்க. உலகத்துல ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதத்துல கோமாளியா இருப்பான். ஆனா ஒட்டுமொத்த கோமாளி இங்கதான் நான் பாக்குறேன். அதுலயும் எப்பயுமே அந்த சமாதி மேல போய் உச்சாடிப்பாங்களான்னு சொல்லி கேட்டா அதான் கிடையாது. எப்ப அந்த ஊர்ல கல்யாணம் நடந்து கரெக்டா ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போதோ அதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி தான் போய் அங்க உச்சாடிச்சுட்டு அங்க இருக்கிற ஏதாச்சும் கண்ணாடியை மிதிச்சு சாத்துக்குடிய புளிஞ்சு விடுற மாதிரி ரத்தத்தை புளிஞ்சு விடுறாங்க. அது அவசியம் இல்லாத விஷயம் உனக்கு தெரியும், ஆனா நீ அதை என்ஜாய் பண்ற. ஃபர்ஸ்ட் இந்த சமாதி சிகிச்சை பண்ண ஐயர் இருக்கார் பாத்தீங்களா, அவரு இந்த ஃபர்ஸ்ட் நைட் ஜோடிகளை ஆசீர்வாதம் பண்ணி உள்ள அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னாடி நேரா இவருடைய சமாதியில வந்து உச்ச அடிச்சுட்டு பக்கத்துல இருந்த கண்ணாடியை மிதிச்சு நல்லா ரத்தத்தையும் புளிஞ்சு விட்ட உடனே உள்ள இருந்த திருப்பதி உச்சாவை மட்டும் விட்டுட்டு ரத்தத்தை நல்லா குடிச்சிட்டு ஐயர் உடம்புக்குள்ளேயே போயிட்டான். நான் இறங்க மாட்டேன். திருப்பதி ஐயர் உடம்புக்குள்ள போனது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கும் போய் ஆசீர்வாதமும் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ளேயும் போய் அந்த புள்ள மண்டையெல்லாம் பிச்சு கொலை பண்ணிட்டு வந்துடுறான். மனுஷனாலே நீ ஒரு மனசாட்சி ஒன்று இருக்கா? இப்ப ஊர் மக்கள் எல்லாருக்குமே இந்த ஜோடியை கொலை பண்ணது திருப்பதின்னு தெரியல, இந்த ஐயர் பயப்பட தான் கொலை பண்ணிட்டான். இப்படிப்பட்ட அயோக்கிய பயலா இருக்கான், இவனும் சாவட்டேன், இவனுக்கு ஒரு சமாதி சிகிச்சையை போட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ரெடி ஆயிட்டாங்க. நீ பார்க்கல? நான் பார்க்கல சார். வீட்டுக்குள்ளேயும் பார்க்கல. ஓ, ஐயரை ஜீப்ல ஏத்துங்க. சார்ஜ் போட்ற. என்ன என் தலைய அப்படி பாக்குறேன்? இல்ல, இந்த தலைய தலைப்பு செய்தியில பார்த்தா மாதிரி இருக்கு, அதான் யோசிக்கிறேன். இப்படிப்பட்ட சம்பவம் நடந்த கொஞ்ச நாள்லயே இன்னொரு கல்யாணத்தையும் அந்த ஊர்ல பிளான் பண்ணுவாங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம், உனக்கு பத்திரிக்கை கொடுக்க உன் வீட்டுக்கு போயிருது. தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டு. சரி ரைட்டு, மறுபடியும் கல்யாணம், மறுபடியும் ஃபர்ஸ்ட் நைட், எப்படியும் திருப்பதி யார் மூலியமாவோ வந்துருவான்றதுலாம் எங்களுக்கே தெரியும். ஆனா யார் மூலியமாடா வரப்போறான்னு சொல்லி கேட்டா, இந்த சமாதி சிகிச்சை பண்ணணும்னு சொல்லி ஒருத்தன் பேசிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்றான், கல்யாண வீட்டுல சண்டையை போட்டுட்டு நேரா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம திருப்பதி சமாதியில வந்து ஒண்ணு கடிச்சிட்டு இருக்கான். அடக்க முடியலையே, அடக்க முடியலையே. அதுக்குள்ள யாரு உச்சா அடிச்சவன் உச்சா மட்டுமா அடிப்பா, நம்ம ஐயர் மாதிரி ரத்தத்தையும் புளிஞ்சு விடணுமா இல்லையா? அந்த வேலையும் சிறப்பா பண்ண உடனே நம்ம திருப்பதி வழக்கம் போல அந்த ரத்தத்தை குடிச்சிட்டு இந்த ஆள் உடம்புக்குள்ள போயிடுறான். என்னங்க அப்படி ஆரம்பிச்சீங்க? வேணாப்பா. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஊர்ல ஒரு கல்யாணம் நடந்து ஃபர்ஸ்ட் நைட் அப்ப இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சோ இப்ப கல்யாணம் நடத்துறது பிரச்சனை கிடையாது, ஃபர்ஸ்ட் நைட்ட பாதுகாப்பா நடத்தணும், அதான முக்கியம். ஆனா இவங்களுடைய பாதுகாப்பு எப்படி திரும்ப இருந்துச்சு? முதல்ல நம்ம வீட்டை சுத்தி ப்ரொடெக்ஷன் டபுள் பண்ண சொல்லு. ஒரு கம்பெனியா அலர்ட்டா இருக்கீங்கயா? கேட் டோரை சாத்த சொல்லு, விண்டோஸ் எல்லாம் மூட சொல்லு.
எப்படி சோளக்காட்டுக்கு நடுவில் இப்படிப்பட்ட அரேஞ்ச்மெண்ட்டோட ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டா நேரம் நம்ம திருப்பதி அங்கேயும் போய் 2 பேரையும் என்ன பண்ணணுமோ சிறப்பா பண்ணி அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிடுறான். உனக்கு பாட வரட்டுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். இதை கண்டாவது இனிமேல் நீ பொழைச்சுக்க. சரிங்கண்ணா. போகும்போது அவசரத்துல ஜாக்கெட்ட மறந்துட்டு போயிடுச்சு. எப்படிப்பட்ட கதை பாத்தீங்களா? இந்த திருப்பதிங்கிறவன் உசுரோடு இருக்கும்போது தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கறான்னு சொல்லி அவ பொண்டாட்டி திருப்பதி கழுத்தறுத்து சாவடிச்சா. ஆனா இவனுங்க அந்த பணத்தை கொண்டு போய் ஒழுங்கா புதைக்காம நாங்க சிகிச்சை பண்றோம்ன்ற பேர்ல செத்ததுக்கு அப்புறமா அதே வேலையை பார்க்க வச்சு இப்ப நம்ம கழுத்த இருக்கிறாங்க. சார் எங்களை வெளிய விட்டுருங்க ப்ளீஸ் சார். சார் வெளிய விட்டு அப்படியே ஓடுறதுக்கா? கேட்டு பாரு திருப்பதியா இப்படி ஊருக்குள்ள பெரிய மனுஷனுங்க அப்படின்னு சொல்லி நினைச்ச 2 பேருமே இவ்வளவு கீழ்த்தரமான வேலைகளை பார்த்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் கெட்டி வச்சு அடிச்சிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பாய் வருவாப்ல வந்து இங்க பாருங்க இதை பண்ணது இவங்க கிடையாது, திருப்பதி தான், அதுக்கு என்கிட்ட சாட்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுவாப்ல. அதுல திருப்பதி கோழி அடிச்சு சாப்பிடுறது, சைக்கிள் எடுத்துட்டு சுத்துறது இதெல்லாம் இருக்கும். இந்த விஷயத்தெல்லாம் இங்க தான் பேசிட்டு இருப்பாங்க. இங்க பேசுற விஷயம் கார்ல வர போலீஸ் ஆபீசருக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. நேரா வருவாப்ல, அவன் சொல்றதெல்லாம் போய் இவங்க 2 பேரையும் காப்பாத்துறதுக்கு தான் முயற்சி பண்றான்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. இன்னுமா பேய் பிசாசன் பேசிட்டு இருக்கீங்க? அதுங்க பேரை சொல்லி தப்பிக்கலான்னு பாக்குறீங்க. ஸ்டேஷன்ல இருக்க வேண்டியவங்க இங்க எப்படி இருக்கலாம்? இவன் தான் போலீஸ்காரன். அடே 1-2னா பரவாயில்லடா, வர எல்லாருமே ஒரே மாதிரி இருந்தா நாங்க என்னதான்டா பண்றது? அதுலயும் படம் பேர் ஓடலான்னு வச்சதுக்கு பதிலா இந்த படத்தை பார்க்க முடியாம ஓடலான்னு வச்சுக்கலாம்டா. பேய் பிசாசு பேரை சொல்லி நம்ப வைக்க. சரி, இந்த போலீஸ் ஆபீசர் பெருசா ஏதோ பண்ண போறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தா ஊர் மக்கள் கிட்ட சவால் விடுவாப்ல. இந்த திருப்பதிங்கிறதெல்லாம் கட்டுக்கதை, அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க, இந்த கொலையை பண்ணது இந்த 2 பேர் தான், அதை நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாப்ல. சரி, என்ன சார் பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்டா ஒரு நாள் நான் திருப்பதி கூட குடும்பம் நடத்த போறேன்றாரு. ஆத்மா பிரேதாத்மா நீ எதுவும் இல்ல நான் நிரூபிக்கிறேன். அந்த திருப்பதியோட சமாதி மேல நானே சேர் போட்டு உட்கார போறேன். இதெல்லாம் தர டிக்கெட்டுக்கு உட்காரடா, இங்க போடு. ஒரு நாள் ஃபுல்லா திருப்பதி சமாதி மேல நான் சேர் போட்டு உட்கார்ந்து காமிக்கிறேன்டா, அப்ப நம்புவீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் போர்ஸோட போய் உட்காருவாருன்னு சொல்லி பார்த்தா எல்லாரையும் அமுச்சு விட்டு நான் சிங்கிளா தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு மனுஷன் உட்கார்ந்து இருப்பாப்ல. இங்க யாரும் தேவையில்லை சார், எல்லாரும் காலையில வாங்க. எனக்கு இங்க செக்யூரிட்டி எல்லாம் தேவையில்லை. இன்னொரு தடவை யோசிங்க சார். யோசிக்க எதுவும் இல்ல. எனக்கு அவ விட்ட சவாலை நானே தனியா சமைச்சுக்கிறேன். யாரும் என்னை ஃபாலோ பண்ணுவானா? அண்டர்ஸ்டாண்ட்? அதுலயும் காலைல வரும்போது நல்ல ஒரு டீயா வாங்கிட்டு வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்புல. அவங்களும் டீ எல்லாம் வாங்கிட்டு காலையில வந்து பார்க்கும்போது மனுஷன் நல்லா கம்பீரமா உட்காந்துருப்பாரு. கிட்ட வந்து கண்ணாடி கழட்டி பார்த்தா தான் தெரியும் ஒரு கண்ணை காணோம், குனிஞ்சு பார்த்தா முதுகையும் காணோம். ஒரு போலீஸா? ஏய், குழந்தைகிட்டே உண்மை சொல்றேன். ஒரு ஃப்ரெண்ட்ஸா போலீஸா உன் முன்னாடி தலை குனிஞ்சு உட்காந்துருக்கம்மா. அப்பதான் தெரிஞ்சு இந்த மனுஷன் ஒன்றும் சும்மா வரல, ஊர் மக்களுக்கு திருப்பதி இருக்கான்றதை புரிய வைக்கிறதுக்காக வந்த தியாகி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு திருப்பதி தான் இந்த கொலையை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, சரி ரைட்டு, மறுபடியும் அந்த ஐயர்கிட்ட போயிட்டு எப்பா இந்த சமாதி சிகிச்சைவை மறுபடியும் எடுத்து விடுறதுக்காச்சும் வாய்ப்பு இருக்கா, அவன் பணத்தை எரிச்சு விட்டுலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்கன்னு சொல்லி பார்த்தா அதெல்லாம் விட்டுட்டு அந்த கழுத்தறுத்து கொலை பண்ணா பாரு பொண்டாட்டி, அவளை பார்க்கறதுக்கு ஜெயிலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. எப்படி இருக்கிறாரு? இருக்கேன்னு ஊர் எப்படி இருக்குன்னு அந்த குடிமையை வாயால எப்படின்னு சொல்லுவேன், சொல்லாம் போ. அடே அப்ரசிட்டிஸ்களா, இப்ப ஹெல்ப் கேட்டு போறீங்களே, அந்த புள்ள ஆல்ரெடி பண்ணதே மிகப்பெரிய ஹெல்ப் தான். அதை நீங்களே குழி தோண்டி புதைச்சி விட்டு மறுபடியும் போய் ஹெல்ப் கேட்டா அந்த புள்ள ஜெயில இருக்கு, அந்த புள்ள என்னடா பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தா அந்த புள்ள என்ன பண்ணுதுன்னா எங்க அக்காவை போய் பாருங்குது. இப்போ கூட காப்பாற்ற வேண்டியது நீதாம்மா. அது எங்க பைரவி அக்காவால மட்டும்தான். உங்க அக்கா வரக்கால உனக்கு கொக்கா எங்க அவ? அந்த அக்கா யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருந்தோம் நம்ம தமனா. சரி ரைட்டு, தமனாவை உடனே காமிச்சிருவாங்கன்னு சொல்லி பார்த்தா 1/4 மணி நேரத்துக்கு காலை காட்டுறாங்க, அதை காட்டுறாங்க, இதை காட்டுறாங்க, ஆனா கடைசி வரைக்கும் மூஞ்ச மட்டும் காட்ட மாட்டாங்க. நிறைய விஷயங்களை உங்களிடம் நான் பேச ஆசைப்படுகிறேன். கேட்டா அதுக்கு பேர் தான் பில்டப்ங்கிறாங்க. சரி ரைட்டா, நல்லதாண்டா இருக்கு, அடுத்த என்னடான்னு சொல்லி கேட்டா தமனாக்கு மாசான ஃபைட் சீன்லாம் வச்சாங்க. அதை பார்த்த உடனே தான் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே வந்துச்சு. படுத்து கிடக்கிற ஒடிலாவை தூக்கி நிப்பாட்டி சமாதி சிகிச்சை பண்ண போறதே நம்ம தமனா தான். நாம நிக்கிறதுக்கு தேவை பூமாதா, நாம வாழ்றதுக்கு தேவை பூமாதா. தொண்டு போன என் பிசினஸ் தூக்கி செங்குத்தா நிறுத்தி வச்சிருக்கு. அதுலயும் தமனா எடுத்த உடனே வரேன்னு சொல்லிட மாட்டாங்க. இவங்க காலில் விழாத குறையா கெஞ்சி கதறி பார்ப்பாங்க. கடைசியா சரி ரைட்ரா, ரொம்ப கம்பல் பண்றீங்க, அதனால வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி வந்துருவாங்க.
திண்டுக்கல் ரீட்டா தானே அப்புறமா பேசுங்க. ஊருக்கு வந்த தமனா வந்த உடனே நம்ம திருப்பதி சமாதிக்கு போயிட்டு நம்ம திருப்பதியுடைய ஆத்மாவை ஒரே இடத்துல நம்ம கட்டுப்படுத்தி சிறைப்படுத்தணும், அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுல மற்ற ப்ரொசீஜர்லாம் கூட பரவாயில்ல, கங்கை நீர் வேணும்னு சொல்லி சொன்ன உடனே ஏதோ பக்கத்து வீட்டுல மோந்துட்டு வர மாதிரி டமக்குன்னு மோந்துட்டு வந்துருவாங்க. புனிதமான கங்கை நீர் வேணும். பிள்ளை எனக்கு போறான், திடீர்னு போன போட்டு எல்லா நதியும் இந்த பக்கம் திருப்பிட்டாலும் திருப்பிட்டுருவான். அதுல இந்த சூத்திரத்தை சொல்லுவாங்க, ஒருத்தங்க கசாயத்தை கடைவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்ம தமனா ப்ரொசீஜரை சொல்ல நம்ம பாய் அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குறன்ற பேர்ல மொத்தத்தையும் எடுத்து விளக்கிட்டு இருப்பாப்ல. அதை பார்க்கும்போது அரே பாய், இதுக்கு நீ மொத்த ப்ரொசீஜரையும் நீயே பண்ணிருக்கலாமே, எல்லா விஷயம் தான் உனக்கே தெரிஞ்சிருக்கே, எதுக்கு தமனா வர வரைக்கும் வெயிட் பண்ணன்ற மாதிரி தான் இருந்துச்சு. கை மாறாத நவதானியம் வேணும். நீ என்ன சொல்றேன்னு ஜனங்களுக்கு புரியல சார், நீ பேசு சார், நான் வேணா டிரான்ஸ்ஃபர் பண்றேன். சடாமுடி பிரம்புகளால பின்னப்பட்ட சடாமுடி காப்பு. ஸோ மொத்த ப்ரொசீஜரையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தமனா என்ன சொல்லுவாங்கன்னா, அடுத்த 15 நாள் ரொம்ப குரூசியல், அதாவது இந்த 4 நந்தி வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இதுதான் நம்மளுக்கு சேஃப்டி, அதை யாரும் நகர்த்திடக்கூடாது, மனுஷன் நிழலே இந்த சமாதி மேல படக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. அண்ட் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு நாள் காவல் அப்படிங்கிற மாதிரி 15 நாளைக்கு காவல் கிடக்கணும், ஆடு மாடு கூட உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாங்க. ஒருவேளை இதை மீறி ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா திருப்பதி ஆக்ரோஷமாயிருவான், யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்துருவாங்க. மனுஷனோட நிழல் இதுல விழுந்தாலும் ஆத்மாவோட கோர தாண்டவத்தை அடக்க பரமாத்மாவால கூட முடியாது. சரி ரைட், வெரி சிம்பிள் டாஸ்க் தான். 15 நாளைக்கு 15 பேர் காவல் கிடக்க போறாங்க, ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தா முத நாளே ஒருத்தன் ட்ரோனை கொண்டு வந்து சமாதி மேல போட்டுருவான். எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது ஊரறிஞ்ச விஷயம் தான். ஃபர்ஸ்ட் அந்த ட்ரோனை எடுக்க கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுவாப்ல. அப்புறம் நடுராத்திரில ஒருத்தன் வந்து கரெக்டா அந்த வேலையில முதுக கிழிச்சிட்டு நேரா போய் ட்ரோனை எடுத்தது மட்டும் இல்லாம சாத்துக்குடியை புளிஞ்சு விட்ட மாதிரி ரத்தத்தை அங்க புளிஞ்சு விட்டுருவான். நம்ம திருப்பதி அவர் உடம்புக்குள்ள போயிருவாரு. மேனேஜரே, சுந்தரேசா, இதோ வந்துட்டேன். இந்த ஊர் எப்பேற்பட்ட ஊரா இருக்கு பாத்தீங்களா, சாவடிச்சவன ஒழுங்கா புதைக்கவும் மாட்டாங்க, அங்க போய் உச்சாடிச்சு மறுபடியும் அவனை வர வச்சிடறாங்க. சரி ரைட்டு, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் தமனா கூட்டு வந்தாங்க. அட்லீஸ்ட் தமனா சொன்ன பேச்சியாச்சு கேட்டாங்களா, அதையும் கேட்க மாட்டாங்களா. யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? உடனே திருப்பதி அவன் உடம்புக்குள்ள போய் தமனாவை மீட் பண்ணலான்னு போகும்போது தமனை தண்ணி எடுத்து ஊத்திட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே இன்னும் வெறி ஆயிடுவான். ஆஹா, இவனை எப்படி நம்ம விட்டு வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு தமனா மேலேயும் பாய போவான் பாருங்க. அந்த நேரத்துல ஒரு ஸ்னேக் வந்து காப்பாத்திடுவான். அதுக்கப்புறமா திருப்பதி சமாதி கிட்ட வந்து நம்ம தமனாவும் திருப்பதியும் மாறி மாறி பயங்கரமான பஞ்சு டயலாக்லாம் பேசிப்பாங்க. அதை பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி இந்த சீனை வேற எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணுதுன்ற மாதிரி தோணுச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு அது நம்ம பாலையாவுடைய பஞ்சு டயலாக்கு. கண்ணனா மாறி அந்த நெருப்பை நான் முழுங்கிருவேன், என்னோட சாம்ராஜ்யம்டா, சரிச்சிருவேன், வெறும் புயலா மாறி மூழ்கடிப்பேன், கோவர்தன மலையா தடுத்து நிறுத்துவேன், சாவடிக்கிறவன் நான், சாவையடிக்கிறவன் சூனியமா ஆக்கிடுவேன், மூலத்தால சூன்யத்தை நான் விரட்டி அடிச்சிருவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம்ல. சரி ரைட், நம்ம தமனா பயங்கரமான பஞ்சு டயலாக்லாம் பேசி திருப்பதியை பயங்கரமா மிரட்டி விட்டு வந்துட்டாங்க. எப்படியும் ஒரு 2 டேஸ்ல திருப்பதியை போட்டு தள்ளிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தா திருப்பதி சைத்தான் கிட்ட போய் 2 டேஸ் கோர்ஸ் படிச்சுட்டு வந்து 5 பூதங்களையும் கண்ட்ரோல்ல எடுத்துட்டான். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக 10 திங்கள் உன்னை சுமந்தாளே அவள் பெருமை பட வேண்டும். குடுக்குற பில்டப் எல்லாம் தமனா கொடுக்குறாங்க, ஆனா டெவலப் ஆயிட்டு இருக்கிறது ரொம்ப திருப்பதி தான். வெரி குட் வெரி குட், கலக்குங்க சார் கலக்குங்க. பைடா அதுலயும் எந்த அளவுக்கு டெவலப் ஆகுறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 5 பூதங்களையும் கண்ட்ரோல்ல எடுத்தது மட்டும் இல்லாம ஊரை சுத்தி கோடை போட்டு இந்த கோடை தாண்டினீங்கன்னா செத்துருவீங்கன்னு சொல்லி வாய மூடல ஒருத்தர் டெமோக்கு போறான். சரி, அப்ப மனுஷங்க மட்டும் தான் தாண்டக்கூடாதான்னு சொல்லி கேட்டா அனிமல்ஸ் பறவைகள்னு சொல்லிட்டு யாருமே தாண்ட முடியாதா? அப்படி தாண்டினா உடனே செத்து போயிருவாங்களாம். ஐயோ ஐயோ, என்னது அண்ணன் போட்ட கோடு, இத நீ தாண்டப்படாது. நிச்சயமா தாண்டக்கூடாது, சத்தியமா தாண்டப்படாங்கல்ல. சரிங்க. சரி ரைட்ரா, திருப்பதிக்கு எவ்வளவு வேணா பவர் வந்துட்டு போட்டோம். இன்னொரு பக்கம் எங்க தமனாக்கு பயங்கரமான பில்டப் எல்லாம் கொடுத்துருக்கீங்கல்ல, கண்டிப்பா தமனாக்கும் பவர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த ஊர்ல ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு.
அந்த குழந்தையை கொண்டு வந்து எம்மா உனக்கு தான் பவர் இருக்கலாமா, எப்படியாவது இந்த குழந்தையை காப்பாத்துமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தமன்னா என்னத்துமா சொன்னாங்க, என் தங்கச்சி ஜெயில இருந்து வந்துட்டா, அவ தான் காப்பாத்த போறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என் பிள்ளைய காப்பாத்துமா. உன் பொண்ணை காப்பாத்த போறது நான் இல்ல, ராதா. நானா? ஐயோ ஆஹா, கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. ஏமா என்னம்மா சொல்ற, உனக்கு தானமா நிறைய பவர் இருக்கு, அந்த புள்ள ஆல்ரெடி திருப்பதி கழுத்தறுத்து ஹெல்ப் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு மறுபடியும் இப்பதாமா திருப்பி வந்திருக்கு, அந்த புள்ளி எதுக்குமா கோர்த்து விடுற அப்படின்னு சொல்லி கேட்டா அப்போ ஒரு பஞ்சில கடிச்சாங்க. அதாவது தொப்புள் குடி உறவை விட சிறந்தது எது தெரியுமா, தாலி குடி உறவு அப்படின்னாங்க. ரத்த உறவுலயே மகத்தானது தொப்புள்கொடி உறவு, அதை விட உன்னதமானது தாலிக்குடி உறவு. என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? ஐயோ நீ தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியாமா? இவங்க ரெண்டு பேரும் அன்னோனியமா இருந்த கணவன் மனைவியா? அவன் ஒரு கேடு கட்டவன், அவன் இப்படி கேடு கட்டு போய் திரியான்னு சொல்லிதான் இந்த புள்ள கழுத்தறுத்தே அனுப்பிச்சு விட்டுச்சு. இவங்க ரெண்டு பேருக்கு எப்படிமா தாலி குடி உறவை மறுபடியும் நீடிக்கிறதுன்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் முடியும் போ அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சின்னு கூட பார்க்காம கிளாமர் அனுப்பிச்சு விடும். ராதா, ஒரு மனைவியா உன் காதலால அவனை திசை திருப்பு. ஓகே, வெரி ஈஸி. சரி, ஒரு பக்கம் நம்ம தங்கச்சியை அமைச்சு தாலிக்குடி உறவையும் அவருடைய கிளாமரையும் வச்சு திருப்பதியை கட்டுப்படுத்தி வைக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம மந்திரத்தை மைக்கில் ஓதி ஊர் முழுக்க பரவ வச்சு அவனுடைய பவரை கொஞ்சம் குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஓதிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. இப்ப பவரும் போச்சு, மந்திரமும் போச்சு, கிளாமரும் போச்சு, தாலிக்குடி உறவும் போச்சு. திருப்பதி என்ன பண்ணிடுவான், நேரா அந்த குழந்தை உடம்புக்குள்ளேயே போய் என் கழுத்தையா அறுத்த, இப்ப நான் உன் கழுத்தா இருக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கழுத்தை ஒரே ஆறா அறுத்துருவான். எப்படி பாருங்க, அதாவது ஊர் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி தான் புருஷன் கூட பார்க்காம கழுத்தறுத்து விட்டா. அதுக்கப்புறம் இவங்க பண்ண வேலையால திருப்பதி மறுபடியும் வந்துட்டான். மறுபடியும் அந்த பொண்ணுகிட்டயே போய் ஹெல்ப் பண்ணுங்கம்மான்னு சொல்லி கேட்டாங்க. அந்த புள்ள சும்மா இருக்காம எங்க அக்காவை போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுச்சு. இப்ப அந்த அக்காவே திருப்பதியை வச்சு போட்டு தள்ளிடுச்சு. சிம்ரன்ஸ், என்னடா இது, என்னம்மா இது? ஆக மொத்தத்துல அந்த ஊர்லயே கொஞ்சம் விவரமா இந்த ஊருக்கு நல்லது நடந்துராதா அப்படிங்கிற மாதிரி நினைச்சு வாழ்ந்த ஒரே ஒரு ஜீவன்னா அது ராதா மட்டும்தான். கடைசியில அவளையும் நீங்க விட்டு வைக்கல, போட்டு தள்ளிட்டீங்க. நல்லா இருப்பீங்கடா, நல்ல ஊர் மக்கள்ரா. இந்த ஊர்ல எல்லாமே கேவலமானவனு சார். இப்ப அந்த ஃபர்ஸ்ட் சீன் என்னங்கிறது புரிஞ்சிருக்குமே. எப்படி ராதா திருப்பதி தலையை வெட்டி கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சாங்களோ அதே மாதிரி திருப்பதி அந்த குழந்தை ரூபத்துல ராதா தலையை வெட்டி கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சாச்சான். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. சரி ரைட், தமனாவை கூட்டு வந்ததுக்கு தமனாவால என்ன செய்ய முடியுமோ சிறப்பா பண்ணிட்டாங்க. சொந்த தங்கச்சியவே திருப்பதி கிட்ட பலி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் தமனா ஆக்ரோஷமாயி திருப்பதியை போட்டு புரட்டி புரட்டி எடுக்க போறாங்கன்னு சொல்லி பார்த்தா, எப்பா திருப்பதி என்ன பண்ணா ஊரை விட்டு போவன்னு நீ ஏன் சொல்லிருப்பா அப்படின்னு சொல்லி திருப்பதி போய் கேட்க, திருப்பதி வேற என்னங்க கேட்பான், நீதான் வேணும்ட்டான். ஒளிச்ச வச்சு மறைச்ச வச்சு அழகாத்தமோ அழகா எனக்கு விருந்து வச்சிரு. உடனே தமனாவும் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சம்மதம்ன்றவாங்க. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். எனக்கு சம்மதம். டேய் என்னடா கதை இது, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் நைட்ல இந்த மாதிரி சம்பவம் நடக்குதுன்னு சொல்லிட்டு தமனாவை கூட்டு வந்தீங்க. கடத்துல தமனாக்கே ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ணிட்டீங்களா? அங்கதான் நிக்கிறான் வர்க்கீஸ். கல்யாண பொண்ணு மாதிரி தயாராயிரு. அப்புறம் என்ன, வழக்கம் போல தான். இதுக்கு முன்னாடி தான் தங்கச்சியுடைய தாலிக்குடி உறவை வச்சு எப்படியே திருப்பதி டைவர்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டாங்க. கிட்ட தங்கச்சியை பழி கொடுத்தது தான் மிச்சம்ன்ற மாதிரி ஆனதுனால இப்ப நானே களத்துல இறங்குறேன்டா, இந்த ஃபர்ஸ்ட் நைட்டை வச்சு நான் திருப்பதி டைவர்ட் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க டைவர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதென்ன உள்ள வந்து ஆத்துல பயிர மாதிரி பயிரமேல. சரி, தமனா இதுக்காக டைவர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதே சமயத்துல இன்னொரு பக்கம் நம்ம பாய் நம்ம திருப்பதி சமாதியில போய் தோண்டி திருப்பதி பணத்தை எடுத்து எரிச்சிடணுமா. வேலை சொல்லியே கொல்றாங்கயா. ஒரு பக்கம் திருப்பதி இந்த 2 டேஸ் கோர்ஸ் போயிட்டு வந்தான் பாத்தீங்களா, அந்த பவரை யூஸ் பண்ணி தமனாவை போட்டு அடிச்சு நவுத்தி சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. கடைசி வரைக்கும் தமனா அடிப்பாங்கன்னு நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா கொடுத்த பில்டப்லாம் அந்த அளவுக்கு கொடுத்தாங்கல்ல. என்னம்மா பில்டப்புக்கு ஏற்ற பெர்ஃபார்மன்ஸா காணமே, எப்ப எந்திப்ப அப்படின்னு சொல்லி கேட்டா கடைசியா எந்திரிச்சு வந்துருச்சுடா பவர்ன்னு சொல்லிட்டு ஒரே அடி. அவனுடைய ஆத்மா தீயில வந்து எரிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் பாய் பணத்தை எடுத்து எரிச்சிட்டாப்ல. அப்பாடா, எப்படியோ ஆத்மாவையும் எரிச்சிட்டாங்க, பணத்தையும் எரிச்சிட்டாங்க, இதோட கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திருப்பதி சைக்கிள் எடுத்து ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கான். அந்த நாள் முதல் இந்த மறுபடியும் முதல்ல இருந்தா. ஏய், இதெல்லாம் உங்களுக்கே அடுக்குமா? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதா? ஏன்டா இப்படி போட்டு எங்களை சித்திரவதை பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதான் உடையில பாட்ரின்றாங்க.
எடுத்தேம்பாரு ஓட்டம். எப்படிப்பட்ட கதை பாருங்க. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, இதையும் ஒரு கதைன்னு சொல்லி ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி ஓகே பண்ணிருக்காப்லனா எப்படினே ஒண்ணு புரியல. அநேகமா ப்ரொடியூசர் கதைக்கு விடல, தமனாக்கு விழுந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அப்படித்தான். டாடா பை see you. சோ அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த உடல டூ ரோஸ்ட்டை பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்துட்டீங்க, இந்த ரோஸ்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமா யாரெல்லாம் இந்த படத்தை பார்க்கலான்ற ஐடியால இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைம்க்கு வந்து சேர்ந்துரும். ஸோ மீண்டும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கலாம். ஷாஃபி டாடா பை பை அண்ட் டேக் கேர்.